சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஜீகின்னு பேசுன அவ்வளவுதான். உன்னை எங்கடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன்? குழந்தை இல்லைன்னு டெஸ்ட் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னமோ உண்டான குழந்தைய கலைக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி கத்தி ஊற கூட்டிட்டு இருக்க. நிறுத்துங்கம்மா. செல்வம், அம்மாடா. நீ பேசாதக்கா. அம்மா நான் அம்மா மாதிரி நடந்துக்கணும். என்ன வார்த்தைமா பேசுறீங்க? உங்க மனசுல ஈவு இறக்கணும் ஒண்ணு இருக்கா இல்லையா? குழந்தை இல்லன்னு அவளை போட்டு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அவளுக்கு மட்டும்தான் குழந்தை இல்லையா? நீங்க 2 பேருக்கும் தான் குழந்தை இல்ல. முதல்ல எனக்கு தான் டெஸ்ட் எடுக்கணும். செல்வம், என்னங்க டாக்டர், எனக்கு டெஸ்ட் எடுக்க யாரை பார்க்கணும்னு சொல்லுங்க. நான் போய் முதல்ல டெஸ்ட் எடுத்துட்டு வரேன். என்னங்க என்ன பேசுறீங்க? நீங்க எதுக்கு டெஸ்ட் எடுக்கணும்? நம்ம 2 பேர்கிட்டயும் எந்த குறையும் இல்லைன்னு நமக்கே தெரியும். எந்த டெஸ்டும் எடுத்து நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. என் பிள்ளைக்கு எந்த டெஸ்டும் எடுக்க வேண்டியது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு டெஸ்ட் எடுக்கணும். எடுத்தே ஆகணும். முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஏமா கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க. அது எப்படி உங்க பையனுக்கு குறை இல்ல, அந்த பொண்ணுக்கு தான் குறை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் டாக்டர். என் பையன் பேங்க்ல ஆபீசரா இருந்தவ. எங்க வீட்டுல வசதிக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நல்ல ஆகாரமா சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி உடம்பையும் மனசையும் என் பிள்ளை ஆரோக்கியமா வச்சிருக்கான். ஆனா இவங்க வீடு அப்படி இல்ல. இவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அப்பா போய் சேர்ந்துட்டாரு. சோத்துக்கே வழி இல்லாத குடும்பம். இவங்க அம்மாவையும் தங்கச்சிங்களையும் காப்பாத்துறதுக்காக இவதான் சரியா சாப்பிடாம தூங்காம ஓடிக்கிட்டே இருந்திருக்கா. இப்ப எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதையே தான் பண்ணிட்டு இருக்கா. என்ன உன் கத்தலுக்கு இவன் வேணா பயப்படுவான், நான் பயப்பட மாட்டேன். நான் சொன்னதுல ஒரு வார்த்தை பொய்யா இருந்தா நீ சொல்லு. இங்கேயே உன் கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன். சொல்லுடி. பாத்தீங்களா டாக்டர் எப்படி நிக்கிறான்னு? பாத்தீங்கல்ல, நான் சொன்னதுதான் உண்மை. சரியா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவ உடம்புல குறை இருக்குமா? ஏன் பிள்ளைகிட்ட குறை இருக்குமா? அப்படியே குறை இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நான். எனக்கு என் பொண்டாட்டிய பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்ன? டேய், இவ குறைய பத்தி உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம். எனக்கு என் குடும்பம் தழைக்கணுங்கிறதா முக்கியம். என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்தாகணும். ஏண்டா புருஷனும் பொண்டாட்டியும் இவ்வளவு பேசுறீங்களே, அதுக்கு பதிலா டெஸ்ட் எடுத்து பாருடி. என்கிட்ட எந்த குறையும் இல்லன்னு ரிப்போர்ட்டை என் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு இவ போக வேண்டியதானே? எதுக்கு பயப்படுறா? இவ கிட்ட குறை இருக்கிறதுனால தானே பயப்படுறா. மகா விடுங்க. டெஸ்ட் எடுக்க முடியாது. கோமா இல்ல. இதுக்கு மேல என் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் டெஸ்ட் எடுக்க முடியாது. முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் பயம் இல்ல, தன்மானம், சுயமரியாதை. என் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுத்து என்னாலையும் அம்மாவாக முடியும்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எந்த பொண்ணுக்கும் கிடையாது. குழந்தை இப்ப பெத்துக்கணும்னு முடிவு பண்றது புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும்தான்.
என் அப்பா அம்மா மாமனார் மாமியார் கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்கிறதுக்காக குழந்தை பெத்துக்க முடியாது. ஒரு பொண்ணு குழந்தைய சுமக்கிறதும் பெத்துக்கிறதும் மனசாலையும் உடம்பாலையும் தயாரா இருக்காளான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை வேணும்னு புருஷனை கேட்க முடியும். அங்க ஏன் பாக்குறீங்க? என்ன பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் இப்படி ஒரு புள்ளைய பெத்து வளர்த்து எனக்கு புருஷனா கொடுத்தது மட்டும்தான். உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிட்டான், ஆனா அவனுக்கு நல்ல பொண்டாட்டி அமையலையே. இப்ப கூட நீ தயாரா இருக்கியான்னு பார்த்துதான் அவன் புள்ள வேணும்னு ஆசைப்படலான்னு சொல்றியே தவிர புருஷனுக்கு அந்த ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ உன்னை சரி பண்ணிக்க தயாரா இல்ல. அது எங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவுல இருக்கிற விஷயம். நான் என்ன பண்றேன்னு என் புருஷனுக்கு தெரியும். ஒரு பொண்ணா இருந்தோம் உங்களுக்கு புரியலையேன்னுதா எல்லாத்தையும் வெளிப்படையா பேச வேண்டியதா போயிடுச்சு. உங்க குடும்பத்துக்கு வாரிசு வேணும், என் புருஷன் ஆம்பளைன்னு நிரூபிக்கணும். இதுக்காகலாம் நான் குழந்தை பெத்துக்க முடியாது. எங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் குழந்தை பெத்துப்பேன். என் புருஷனும் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்காக மட்டும் பெத்துப்பேன். அவர் என் மேல வச்சிருக்கிற காதலுக்கு நான் அவருக்கு கொடுக்கிற பரிசு அதுவாதான் இருக்கும். ஆனா உங்க அவசரத்துக்கெல்லாம் எங்களால குழந்தை பெத்து தரவும் முடியாது, லேட் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை விட்டறியவும் முடியாது. எப்ப பிறக்கணும்னு விதி இருக்கோ அப்ப பிறக்கும். அப்படி ஒரு விதி உங்களுக்கு இருக்கான்னு தான் எனக்கு தெரியணும். சரி, அப்படி விதி இல்லன்னா அவர் எனக்கு குழந்தை, நான் அவருக்கு குழந்தை, அவ்வளவுதான். புரிஞ்சதுல? புரிஞ்சுக்கணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சாரி டாக்டர். சாரி டாக்டர். வாமா வா. நீங்க ஏன் நிக்கிறீங்க? வெளியே போங்க. போ.